ஹாய், இன்றைக்கி ஒரு எக் குருமா ரெசிபி பார்த்துக்கலாமா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி எக் குருமா ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீவ்ஸ், என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் வீட்டில் இருக்குமோ எல்லாத்தையும் போட்டு ஒரு சாட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாந்து ஒரு ஸ்பூன் பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் மிக்சியில் வந்து 2 தக்காளியை போட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், உப்புத்தூள், ஸோ 5 ஐட்டம் போடுறோம். 5த்தையும் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இந்த ஐட்டத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இதில் உருளைக்கிழங்கும் எக்கும் போட்டு செஞ்சுருக்கேன் இந்த குருமாக்கு. ஸோ அதனால் உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி பீசஸாக அதில் போட்டுட்டேன். அப்புறம் சாந்து என்ன பேஸ்ட் இதில் கலக்கணுன்னா, தேங்காய், கசகசா, நான் இந்த வாட்டி கேஷ்யூ, பாதாம் 2ம் சேர்த்துருக்கேன். கேஷ்யூ மட்டும் போடலாம், இல்லை பாதாம் மட்டும் போடலாம், இல்லை ஜஸ்ட் தேங்காய், கசகசா மெயின் அதுதான். இது மேலே எக்ஸ்ட்ரா நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சி பேஸ்ட்டு ஆக்கிட்டு அதை இதில் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நிறைய தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நான் இதில் பாதாம், முந்திரி போட்டிருக்கிறதுனால நல்லா காணும் குவான்டிட்டி. ஸோ அதை போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண எக்கையும் அதில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் செய்யக்கூடிய